ஒளி வடிவில் இறைவனை கொண்டாடும் விழாவே இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாள். இந்த தீபத் திருநாளில் கோவில்களில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். மாலையில் மகாதீபம் ஏற்றி வழிபடுவார்கள். அகல் விளக்குகளை ஏற்றியும் மாவிளக்கு தீபம் ஏற்றியும் மக்கள் வீடுகளில் வழிபடுவார்கள். இதேபோல வேறொரு வழிபாடும் உண்டு. அதுதான் சொக்கப்பனை வைபவம். சிவபெருமான் அடிமுடி தெரியாவண்ணம் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஜோதி பிழம்பாக காட்சி கொடுத்த நிகழ்வை நினைவூட்டும் விதமாகவே இந்த சொக்கப்பனை வைபவம் நடைபெறுவதாக புராணங்கள் கூறுகின்றன. பூலோகத்தின் கற்பக விருட்சமாக கருதப்படுவது பனைமரம். வேறு எந்த மரத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த பனைமரத்திற்கு உண்டு. அது என்னவென்றால், பனைமரத்தின் வேர் முதல் நுனி வரை அனைத்து பாகங்களும் மனித வாழ்க்கைக்கு உதவுகின்றன. பனைமரத்தை தேவ மரம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. பனை ஓலைகள் பச்சையாக இருந்தாலும் தீப்பட்டவுடன் கொழுந்துவிட்டு எரியும் தன்மை உடையது. சிவபெருமானுக்கு சொக்கன் என்ற பெயரும் உள்ளது. பனை ஓலைகளை கோபுர வடிவில் செய்து அதனை ஏற்றுவதால் இதற்கு சொக்கப்பனை என்று பெயரிடப்பட்டதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. கொழுந்துவிட்டு எரியும் அந்த ஜோதியை சிவபெருமான் என்று நினைத்து நாம் வழிபட வேண்டும். சொக்கப்பனையை ஏற்றுவதால் தெரியும் ஜோதியை தரிசனம் செய்தால் நாம் பெரும் முக்தியை அடையலாம் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. ஆணவம் எரிகிறது, கூடவே அஞ்ஞானமும் எரிகிறது என்பதை உணர்த்துவதே இந்த சொக்கப்பனையின் தத்துவம். சொக்கப்பனை எரிந்து முடிந்தவுடன் அதிலிருந்து பெறப்படும் சாம்பலை சிலர் நெற்றியில் பூசிக்கொள்வார்கள். சிலர் தங்களது வயற்காடுகளிலும் தூவுவார்கள். அப்படி செய்வதன் மூலம் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. நாங்கள் சென்னை வேளச்சேரியில் இருக்கும் தண்டீஸ்வரர் சிவன் கோவிலில் நடந்த சொக்கப்பனை வைபவத்தை கண்டு பயனடைந்தோம். நேரில் சென்று காண முடியாத பக்தர்கள் இந்த பதிவின் மூலம் சொக்கப்பனையை வழிபட்டு சிவனின் அருளை பெற நாங்களும் வேண்டுகிறோம். மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.